ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நிக்கிஸ் கிச்சன். இந்த மாதிரி இருக்கிற உங்கள் வீட்டு காஸ்ட் அயர்ன் பாத்திரம் இந்த மாதிரி மாறணுமா? அப்போ உங்ககிட்ட இந்த 3 பொருள் இருந்தாவே போதும். இரும்பு பாத்திரங்களில் சமைக்கிறது உடம்புக்கு எவ்வளோ தான் நல்லது அப்படின்னா கூட அதை மெயின்டைன் பண்ணுறது நம்மள நிறைய பேர்த்துக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இல்லைங்களா? அதுவும் இந்த மாதிரி ஆயில் ஸ்டெயின்ஸ் வந்து பிடிச்சிருச்சு, போகவே மாட்டேங்குது அப்படின்னா பாத்திரத்தை இந்த மாதிரி அடுப்பில் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு அண்ட் ஒரு எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டுட்டு அந்த தோலையும் அதோடவே போட்டுருங்க. போட்டுட்டு கொஞ்சம் அந்த உப்பு வந்து அந்த எலுமிச்சம்பழ தோல்லையே அப்படியே வச்சு நல்லா தேய்ங்க. அந்த ஸ்டெயின்ஸ் இருக்கிற இடமெல்லாம் நல்லா தேய்ச்சி கொடுங்க. இந்த மாதிரி சூடாக வச்சு தேய்க்கும் போது தான் உங்களுக்கு அந்த ஸ்டெயின்ஸ் வந்து நல்லா ரிமூவ் ஆகி வரும். அதனால தான் நான் அடுப்பில் வச்சு தேய்க்க சொல்கிறேன். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கவனமாக பண்ணுங்கள், கண்டிப்பாக கையை சுட்டு வச்சிடும். இந்த அளவுக்கு ஓரளவுக்கு தேய்ச்சி கொடுத்ததுக்கப்புறமா இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா ஒரு 10 நிமிஷம் போல் இதை நம்ம கொதிக்க விட போகிறோம். அந்த கரை எவ்வளோ தூரம் இருக்கோ அதை தாண்டி மேலே வரைக்கும் நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கு கீழே வரைக்கும் ஊற்ற வேண்டாம். நல்லா வந்து அந்த புளிப்பு அந்த உப்புலேயே வந்து கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கணும். இந்த மாதிரி நல்லா தளன்னு ஒரு 10 நிமிஷம் கொதிச்சிட்ருக்கிற டைமில் இதில் நான் ஒரு இன்க்ரீடியன்ட் வந்து ஆட் பண்ண போகிறேன். இந்த 2 மட்டும் போட்டு கொதிக்க வைக்கும்போது நல்ல ரிசல்ட் கொடுக்கல. இது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு வந்து சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. ஆப்ப சோடா இருக்குது இல்லைங்களா, வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற சமையல் சோடா, அதை தான் வந்து போட்டுட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ கொதிக்க விட்டதை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை மட்டும் நான் வெளியே கொண்டு போய் ஊற்றிடுறேன். இப்போ திரும்ப சிங்கில் வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, நார்மலாக பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுற லிக்விடோ சோப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு ஒரு டைம்லேயே தேய்க்கும் போது கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் சபீனா யூஸ் பண்ணுங்கள். சபீனா யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது வந்து கொஞ்சம் சொரசொரப்பாக இருக்கிறதுனால சீக்கிரமாக அந்த கரையை வந்து விட்டு எடுத்துகிட்டு வந்துடுது. நீங்கள் அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்காகவே வந்து சபீனா வாங்கி வச்சுக்கிறது நல்லது. இப்போ நான் நல்லா தேய்க்கிறேன். நல்லா ஒரு 7-8 நிமிஷம் நல்லா தேய்ச்சதுக்கப்புறம் இப்போ இதை நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். எப்பயும் போல் நார்மல் ரன்னிங் வாட்டரில் தான் வாஷ் பண்ணுறேன். இப்போ ஒரு கிளாத் வச்சு இந்த துணியை வந்து நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் எப்பயும் போல் நம்ம அடுப்பில் வச்சு சூடு பண்ணி ஆயில் பண்ணுவோம் இல்லைங்களா, ஆயில் லைட்டாக தடவி பண்ணலாம், அதே மாதிரி பண்ணிட வேண்டியதான். இப்போ பாருங்களேன், ஓரளவுக்கு நல்லா க்ளீனாகி வந்திருக்கு. உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தாவே தெரியும். இப்போ அடுப்பில் வந்து மீடியமான ஃப்ளேமில் வச்சு எந்த ஆயில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். குக்கிங் ஆயில் எது வேணாலும் நீங்கள் போட்டு எல்லா பக்கமும் பண்ணி விட்டிங்கன்னா தான் துரு ஏறாமல் இருக்கும். இப்படி தான் வந்து காஸ்ட் அயர்னை மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் அந்த ஆயில் கரையெல்லாம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எப்பயும் போல் வாஷிங் லிக்விடில் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி துணியில் தொடச்சிட்டு அடுப்பில் வச்சு சூடு பண்ணி லைட்டாக ஆயில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா எப்பயுமே துரு ஏறாமல் காஸ்ட் அயர்ன் பாத்திரம் ஒரு டைமும் நீங்கள் யூஸ் பண்ணும்போது இப்படி தான் பண்ணணும். இது கொஞ்சம் பண்ணுறது சிரமமாக இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து இதை ப்ரிஃபர் பண்ணுறதில்ல. பட் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் உங்கள் வீட்டில் காஸ்ட் அயர்ன் பாத்திரத்தில் இந்த மாதிரி ரொம்ப நாளாக படிஞ்சு கிடந்த ஸ்டெயின் வந்து ரிமூவ் ஆகலைன்னா இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.